சொன்னாங்க, கடைசியாக செயல்பாடுகளில் விடயங்களில் புதிதான விடயத்தை கொண்டு உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஒவ்வொரு புதிய புதிய விடயங்கள் அது அனைத்தும் பிதா, வழிகேடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, பிதாத்துடைய விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நிதானமாக இருந்தார்கள். பிதாத்துடைய விடயத்தில் சஹாபாக்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹ்கள் இவர்கள் பிதா என்கின்ற இந்த விடயத்தில் மிக நிதானமாக இருந்து கொண்டார்கள். காலங்கள் ஒரு மோசமான காலம். பிதாக்கள், நபிகளார் சொல்லாத காட்டாத இப்படியான புதிய புதிய விடயங்கள், மார்க்கம், நன்மை, இதை செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று பிரச்சாரம் செய்கிற வழிகேட்டின் பக்கம் அழைக்கக்கூடிய உலமாக்களும் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்லக்கூடிய நேரம், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத். யார் எங்களுடைய மார்க்கத்தில், எங்களுடைய விடயத்தில் இல்லாத ஒரு விடயத்தை அவர் இருப்பதாக உண்டு பண்ணுகிறாரோ ஃபஹுவ ரத், அது நிராகரிக்கப்பட்டது. அது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது, அதற்கு நன்மை கிடையாது, அதை செய்தால் அல்லாஹ்விடத்தில் பாவம் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு செய்தி முஸ்லிம் என்கிற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன கைரல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை அது குர்ஆன். கைரல் ஹதி ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டுதல்களில் மிகச்சிறந்த வழிகாட்டல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா, காரியங்களில் மிக கெட்டது மார்க்கம் என்கிற பெயரில் புதிதாக உண்டு பண்ணுவது. பித்அத்தின் தலாலா, எல்லா பித்அத்துகளும் எல்லா நூதனங்களும் வழிகேடு என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தி சொன்னார்கள், குல்லு பித்அத்துன் தலாலா, எல்லா பித்அத்துகள் மார்க்கம் அங்கீகரிக்காத, மார்க்கம் சொல்லாத எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள். மனிதர்கள் அதை நன்மை என்று, இதை செய்தால் நன்மை கிடைக்கிறது, நல்லதை தானே செய்கிறோம் என்று சமூகம் அதை யோசித்தாலும் அது பித்அத் தான். வகால இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வலா தபத்தது, நீங்கள் பின்பற்றுங்கள் இந்த மார்க்கத்தை, ஆனால் இந்த மார்க்கத்தில் இல்லாத விடயங்களை நுழைக்க வேண்டாம், புதிய விஷயங்கள் எதையும் கொண்டு வர வேண்டாம். உங்களுக்கு போதுமாக்கப்பட்டிருக்கிறது இந்த மார்க்கம். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பூரணப்படுத்தி விட்டான். இதை சொருகுவதற்கு, எதையும் நுழைப்பதற்கு, எதையும் சேர்ப்பதற்கு எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. குல்லு பித்அத்தின் தலாலா, எல்லா பித்அத்துகளும் வழிகேடு. பித்அத்தை பிரித்திருக்கிறார்கள், பித்ஆ ஹஸனா, பித்ஆ தலாலா. கண்ணியமானவர்களே, உலமாக்கள் பிரித்திருக்கிறார்கள், நல்ல பித்அத், கெட்ட பித்அத், நல்ல பித்அத், கெட்ட பித்அத், நன்மையான பித்அத், பாவமான பித்அத் என்று மனிதர்கள் பிரித்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை குல்லு பித்அத்தின் தலாலா, எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை. எப்படி பிரித்திருக்கிறார்கள் உலமாக்கள்? கத்தம் ஓதினால் அது மார்க்கத்தில் அல்ல. மார்க்கம் கத்தம் ஓதுங்கள் என்று மார்க்கம் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. குர்ஆனிலும் அதற்கு ஆதாரம் காட்ட முடியாது, ஹதீஸிலும் அதற்கு ஆதாரம் காட்ட முடியாது. ஆனால் அது பித்அத் என்று சொன்னால் அதை நல்ல பித்அத் என்று பேசுகிறார்கள். தொழுகைக்கு பின்பு அத்ஆ வல் ஜமாஇ பஅத ஸலாத்தில் மஃரூபாத், தொழுகைக்கு பின்பு கூட்டாக பிரார்த்தனை செய்வது, இமாம் துஆ ஓதுவது, அதற்கு மஅமூம்கள் ஆமீன் சொல்லுவது, இது பிதா என்று பேசினால் அதை நல்ல பித்அத் என்று பேசுகிறார். இதற்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறதா என்று பார்த்தால் குர்ஆனிலும் ஆதாரம் இல்ல, ஹதீஸிலும் ஆதாரம் இல்ல, சஹாபாக்களும் செய்யல, தாபிஈன்களும் செய்யல, இந்த உலகத்தில் வந்த எந்த ஸலஃபுகளும் செய்யல கூட்டுவா.